Hi friends, welcome to Hifaya's recipes and vlogs. இன்னைக்கு நம்ம சூப்பர் அண்ட் சாஃப்டான ஜாமுன் மில்க் பவுடர் வச்சு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம சூப்பராகவும் இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 3 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 கப் பால் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் நெய், 6 7 டேபிள் ஸ்பூன் பால், 1/2 கப் சர்க்கரை, கொஞ்சோண்டு பேக்கிங் பவுடர், ஏலக்காய், குங்குமப்பூ எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டு அது கூட நெய் போட்டுக்கலாம். இப்போ மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி இதை நல்லா பிணைஞ்சிக்கலாம். ரொம்ப பிணையக்கூடாது, ஏன்னா நம்ம மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறதுனால க்ளூட்டன் ஃபார்ம் ஆகிடும். இப்போ இதை நல்லா பிணைஞ்சிக்கிட்ட அப்புறம் இப்போ நம்ம பால்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். கையில் எண்ணெயோ இல்லை நெய்யும் அப்ளை பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கலாம். பால்ஸில் எந்த கிராக்கும் இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக இருக்கணும். மிச்சம் இருக்கிற மாவையும் இதேமாரி பால்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயை லோ மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கிட்டு இப்போ எல்லா பால்ஸையும் அதில் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. அப்பப்போ இது மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா சைடும் வந்து நல்லா செவந்து வரும். இப்போ நம்ம பால்ஸ் நல்லா செவந்து வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நல்லா செவந்ததும் அது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டு அதில் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3 இல்லைனா 4 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். இது கலர் அண்ட் ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறோம், தேவையெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சுகர் சிரப் நல்லா கொதித்து அரை கம்பி பதம் வந்ததும் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து கிறிஸ்டலைசேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஆட் பண்ணுறோம். இப்போ சுகர் சிரப் நல்லா வெதுன்னு வந்த உடனே நம்ம பால்ஸ்லாம் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு 4லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட சாஃப்ட் அண்ட் ஜூஸியான குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சூப்பரான ரெசிபியோட சந்திக்கலாம். Until then, stay tuned, stay safe, bye.